உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு. அண்மைச் செய்தி. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி நீதிமன்ற காவல் நீட்டிப்பு நிறுத்தி வைப்பு. உச்சநீதிமன்ற உத்தரவு நகல் கிடைத்த பிறகு இதில் முடிவெடுக்கிறேன் என சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி கார்த்திகேயன் தெரிவித்துள்ளார். இதனை அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுரேஷ் வழங்கிட கேட்கலாம். சுரேஷ், வணக்கம். தற்போது இந்த வழக்கு தொடர்பாக நீதிபதி கார்த்திகேயன் எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார்? முழு விவரம். வணக்கம். அதாவது அமலாக்கத்துறை வழக்கில் இன்றைக்கு செந்தில் பாலாஜிக்கு உச்ச நீதிமன்றம் ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டிருக்கிறது. இந்த பின்னணியில் அந்த நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றத்தை பொறுத்தவரைக்கும் 25 லட்சம் ரூபாய்க்கு சொந்த ஜாமீனும் அதே தொகைக்கான இருநபர் ஜாமீனும் பிணையும் செலுத்த வேண்டும் என்று நிபந்தனை விதிக்கப்பட்டிருக்கிறது. வழக்கமாக இந்த நிபந்தனை என்பது விதிக்கப்படும் பட்சத்தில் அந்த நிபந்தனையின்படி அந்த பிணை உத்தரவாதத்தை சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தில் தான் தாக்கல் செய்ய வேண்டும். ஆனால் இந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் அடிப்படையில் இன்றைக்கு பிணை செலுத்துவதற்கு தயாராகி அவரை விடுதலை சிறையிலிருந்து அழைத்து செல்வதற்கு தயாராக வந்திருக்கக்கூடிய சூழலில் இன்றைக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி இன்றைக்கு இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது உச்ச நீதிமன்றத்தினுடைய உத்தரவு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த உத்தரவை படித்து பார்த்த நீதிபதி இந்த உத்தரவுல சில குழப்பங்கள் இருக்கிறது. என்னென்று சொன்னால், இந்த பிணை உத்தரவாதங்களை நீதிமன்றத்தில் தான் தாக்கல் செய்ய வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் தெரிவிக்கவில்லை. அதனால நீங்க இதை விசாரணை அதிகாரி முன்பு, அதாவது அமலாக்கத்துறை வழக்கை விசாரிக்கக்கூடிய அமலாக்கத்துறை அதிகாரி முன்பு தாக்கல் செய்யுங்கள் என்று தெரிவித்திருக்கிறார். இதன் காரணமாக ஒரு செந்தில் பாலாஜி இன்றைக்கு விடுதலை ஆவதில் ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் விசாரணையின் போது செந்தில் பாலாஜி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் விசாரணை அதிகாரி முன்பு இந்த நேரத்தில் எப்படி அந்த பிணை உத்தரவாதத்தை தாக்கல் செய்ய முடியும் என்ற ஒரு கேள்வியையும் எழுப்பினார்கள். மேலும் செந்தில் பாலாஜி இன்று வெளியே வரக்கூடாது என்று முடிவு செய்து விட்டதை போல செயல்படுகிறீர்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டையும் செந்தில் பாலாஜி தரப்பில் முன்வைக்கப்பட்டது. இறுதியாக இந்த செந்தில் பாலாஜி இந்த மனு மீது இன்றைக்கு அவர் செந்தில் பாலாஜி தரப்புல பதிலளிக்க அமலாக்கத்துறைக்கு பதிலளிக்க உத்தரவிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னும் விசாரணையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த விசாரணையின் இறுதியில் இந்த விவகாரம் தொடர்பாக அமலாக்கத்துறை விளக்கம் அளிக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்படக்கூடும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு நிலவுகிறது. சுரேஷ், செந்தில் பாலாஜி இன்றைக்கு வெளிவருவதில் சிக்கல் இருக்கக்கூடிய நிலையில் அவர் எப்போது வெளியே வருவார் என நீதிமன்றம் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கா? இந்த நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பிணையத்தை செலுத்தினால் மட்டுமே அவரை விடுதலை செய்ய முடியும். அந்த பிணை செலுத்துவதை பொறுத்த வரைக்கும் அவர் உச்ச நீதிமன்றம் உத்தரவுல இந்த நீதிமன்றத்துல அந்த பிணையை செலுத்துங்கள் என்ற ஒரு உத்தரவை பிறப்பிக்காத காரணத்தினால அதுல ஒரு தெளிவற்ற நிலை காணப்படுகிறது. இந்த குழப்பத்துக்கு ஒரு தீர்வு காணப்படும் பட்சத்தில் மட்டுமே அவர் ஒரு விடுதலையாவது, சிறையிலிருந்து விடுதலையாவது என்பது தெளிவாகும். சுரேஷ், தற்போது செந்தில் பாலாஜி தரப்புல இருந்து எந்த மாதிரியான வாதங்கள் எல்லாம் முன்வைக்கப்பட்டிருக்கு? செந்தில் பாலாஜி தரப்புல நான் ஏற்கனவே சொன்னபடி இப்போதைக்கு இந்த விசாரணை அதிகாரி முன்பு பிணை பத்திரத்தை தாக்கல் பண்ணுங்கன்னு நீதிமன்றம் சொல்லக்கூடிய சூழ்நிலை இந்த நேரத்துல எப்படி அந்த விசாரணை அதிகாரி முன்பு ஒரு தாக்கல் செய்ய முடியும் என்ற ஒரு கேள்விதான் செந்தில் பாலாஜி தரப்பில் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இதையடுத்து இந்த மனுவை பொறுத்த வரைக்கும் அவங்க அமலாக்கத்துறை இது சம்பந்தமாக பதிலளிக்க உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி கார்த்திகேயன். சுரேஷ், தற்போது இந்த உச்ச நீதிமன்ற உத்தரவினுடைய நகல் எப்போது நமக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு எதுவும் சொல்லியிருக்காங்களா? உச்ச நீதிமன்றத்தினுடைய
நகலை பொறுத்த வரைக்கும் அந்த நகலானது இந்த சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல அந்த உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில 25 லட்சம் ரூபாய்க்கான சொந்த ஜாமீனும் அதே தொகைக்கான இருநபர் ஜாமீனும் தாக்கல் செய்வதற்காகத்தான் அவர்கள் காத்திருந்தார்கள். ஆனால் அந்த ஜாமீனை பெற்றுக் கொள்வதற்கு பொறுத்த வரைக்கும் உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவு என்பது தெளிவாக இல்லாத காரணத்தினால் அதை ஏற்க முதன்மை அமர்வு நீதிமன்றம் மறுத்திருக்கிறது. இதனால் இந்த விவகாரம் தொடர்பாக பதிலளிக்கும்படி இவர்களுக்கு அமலாக்கத்துறைக்கு முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. உங்கள் தந்தி தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு.